ஹாய், திஸ் இஸ் பிரியா. நான் ரீசெண்டாக யூஎஸ்ஏ மூவ் ஆனேன். நான் கொஞ்சம் ஷை இன்ட்ரோவர்ட் பர்சன். எனக்கு நிறையவே டைம் எடுக்கும் பீப்புள்கிட்ட ஓப்பன் அப் ஆகிறதுக்கு. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஏதோ ஒரு பேரியர் எனக்குள்ளே ஒன்று இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ வாண்ட் கெட் அவுட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஐ வாண்ட் பிரேக் தட் பேரியர். ஐ வாண்ட் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நான் இங்கிலீஷ் பேசினதே கிடையாது இந்தியாவில். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் வே, லைக் அந்த பேரியரை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஐம் கோனா போஸ்ட் வீடியோஸ் லைக் நான் இங்கே வந்து என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், என்னோடய டேஸ் எப்படி இருக்குது, என்னோடய ஜேர்னி, என்னோடய தாட்ஸ், இதெல்லாம் இதில் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் லெசன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நான் நினச்சேன் இங்கிலீஷ் வந்து நம்ம நல்லா கற்றுக்கணும், நல்லா அமெரிக்கன் ஆக்சென்ட் வந்து பேசணும், பயங்கரமாக பேசணும், அந்த மாதிரி நிறையா யோசனை இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளில போய் ஒரு ஷாப்பில் நாங்கள் போய் பேசும்போது அவர் இன்ட்ரோ கொடுத்தார், கை கொடுக்குறாரு அவர் பேர் சொல்லி. ஆனால் என்னுடைய நேம் சொல்லும்போது அவருக்கு புரியவே இல்லை. ஒரு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி தான் அவர் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. நான் நினச்சேன் நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா கற்றுக்கணும், ஆக்சென்ட் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் பேசினது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. மொத்தத்துலேயே எனக்கு ஒரு 10 வேர்டு அந்த மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. ஏதாவது ஒரு வேர்டு எனக்கு தெரிஞ்சதாக இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை தான் பேசுகிறாங்க போல் அப்படின்னு நானாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம், நம்ம நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்க பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம என்ன ரிப்ளை கொடுக்கணுன்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்க பேசுகிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் நிறையா வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். நிறையா கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் எனக்கு அவங்களுடைய அந்த என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லெசன் in USA.